அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அண்ணா திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இல்ல வேற கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவி, அவங்களை பிடிக்காத யாருமே இருக்க முடியாதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 முறை முதலமைச்சராக இருந்தவங்க. எதிர்கட்சிகள் கூட இரும்பு மனுஷி, மிகப்பெரிய ஒரு ஆளுமை என பாராட்டுற அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. ஏங்க நம்ம சகோதரி கனிமொழியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஜெயலலிதா, மறுப்பே இல்லை, அவங்க சொன்னது இது. அந்த மாதிரி எல்லா கட்சிக்கும், எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிடித்த ஒரு தலைவியாக, ஒரு அம்மாவாக அவங்க இறுதி காலம் வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. ஆமாங்க, ஜெயலலிதா என்னும் நான், இந்த குரல் சட்டமன்றத்தில் 6 முறை ஒலித்தது. இந்த குரலுக்கு சொந்தக்காரரான முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு 78வது பிறந்த நாள். இளம் வயது முதல்வர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா தான். அதை தாண்டி 2வது பெண் முதல்வராக அம்மா இருந்தாங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்து பார்த்து நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்தாங்க. நம்முடைய பாஜக மாநில முன்னாள் தலைவர் சொன்ன மாதிரி பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவங்க கொடுத்த நலத்திட்டங்கள் என்பது பல நூற்றாண்டுகள் நின்று பேசும். மறைக்கவே முடியாது அந்த திட்டங்களை. இன்னைக்கு அதை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி டிஎம்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும், டிஎம்கே கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் செல்வி ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியை ரன் பண்ண வைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான். சில திட்டங்கள் மட்டும் உங்களுக்காக நான் சொல்றேன், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதாவதுங்க 1991 அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்கிறது. செல்வி ஜெயலலிதா அம்மா முதல்வராக வராங்க. அடுத்த ஆண்டு 1992 பாத்தீங்க அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அந்த காலகட்டத்துல தென் மாவட்டங்கள்ல பரவலாக இருந்த பெண் சிசு படுகொலை, அதை தடுப்பதற்காக உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சா பரவாயில்லங்க, தொட்டில் குழந்தை திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துறேன், அதுல நீங்க குழந்தைய கொண்டு வந்து போடுங்க. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அடுத்த திட்டம் என்ன தெரியுங்களா? சிவகாமி அம்மாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டம். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அரசு, அதிமுக அரசு 50,000 பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்க. 18 வயது பூர்த்தி அடைந்த பிறகு அந்த அமௌண்ட்டை நீங்க வட்டி முதலமாக நீங்க எடுத்துக்கலாம். 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்குன்னா 25,000 25,000 அதிமுக அரசு அப்ப கொடுத்தது. வங்கியில வரவு வைக்கப்பட்டது. இப்படி பெண் குழந்தைகளுக்கான அந்த பாதுகாப்பை அதிமுக அரசு அப்ப கொடுத்தது. ஆண்களை மட்டுமே, ஆண் வாரிசுகளை மட்டுமே தலையில தூக்கி வைத்த அந்த காலகட்டத்துல பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நம்மளுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான். அதே மாதிரிங்க பெண் முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டதுனாலதான் பெண்களுடைய கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. அடுத்ததாக இலவச சானிட்டரி நாப்கினை கொண்டு வந்தாங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 10 வயதுல இருந்து 19 வயது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இலவசமாக நாப்கின் கொடுத்தாங்க. பெண் கைதிகளுக்கு கொடுத்தாங்க. அரசு மருத்துவமனையில பிரசவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு அற்புதமான திட்டம் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்களேன். அதே மாதிரி இப்ப ஆண்களுக்கு பெண்கள் சமம் சொல்றாங்கல்ல, அது அரசியல்ல கொடுக்கணுங்க. அரசியல்ல மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் 33 விழுக்காடை நம்ம வாங்க முடிந்தது. அதை அந்த காலகட்டத்துல ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலகட்டத்துல உள்ளாட்சி தேர்தல்ல அரசியல்ல கால் பதிக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சின்றத பெண்கள் முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிங்க 2021 காலகட்டத்துல கனிமொழி சகோதரி சொன்னாங்க, அதிக இளம் விதவைகள் வாழக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலம் இருக்குது. அதற்கு மதுதான் முழுக்க முழுக்க காரணமாக உள்ளது. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு மதுக்கடையை மூடுவோம், முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் கையெழுத்தும் போடல, கை நாட்டும் வைக்கல. ஆனால் அந்த காலகட்டத்துல தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. 10th படிச்சிருந்து அந்த பெண்களுக்காக, 10th படிச்ச ஏழை பெண்களுக்காக தாய் வீட்டு சீதனமாக 8 கிராம் தங்கத்தை கொடுத்தாங்க அதிமுக ஆட்சி. 50,000 பணமாகவும் கொடுத்தாங்க. பணமும் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க. அந்த அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. ஏன்னா எந்த பெண்களுமே தாலி போடுறது இல்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா இளம் விதவைகளாவே இருக்கிறதுனால தாலி தேவையில்லைன்னு திமுக முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்கன்வாடிகள்ல போயிட்டு நீங்க சத்து மாவு வாங்கிக்கலாம். அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தான் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு சத்து மாவு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க.
அதன் மூலமாக 5 வயதுல இருந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நீங்க சத்து மாவு கொடுக்கலாம், கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம், வளர்ச்சி இல்லாத பெண்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்தாங்க. நான் கூட இப்ப கூட அங்கன்வாடியில அதை வாங்கிட்டு இருக்கேங்க. என்னோட குழந்தைக்காக நான் வாங்கிட்டு இருக்கேன். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அதிமுக ஆட்சியில அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி அம்மா குழந்தைகள் நலம் பரிசு பெட்டகம் அப்படின்றத புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அந்த காலகட்டத்துல, அதாவது 2015 காலகட்டத்துல அறிமுகப்படுத்தினாங்க. அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 16 வகையான பொருட்களை வந்து கொடுத்தாங்க. நகவட்டில இருந்து கொசு வலையில இருந்து அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ 1000 ரூபாய் மதிப்புடைய அந்த பொருட்களை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பொது இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு திட்டங்களையும் அறிமுகப்படுத்தினாங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை. பாலூட்டும் தாய்மார்கள் பொது இடங்கள்ல எப்படிங்க பால் கொடுக்க முடியும்? அதனால அவங்களுக்காக பேருந்து நிலையங்கள்ல தனி அறையை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா தான். இன்னைக்கும் அது வந்து செயல்பாட்டுல இருக்குது. அப்படி ஒவ்வொரு விடயமாக பார்த்து பார்த்து பெண்களுக்காக செய்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இலவச மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கக்கூடிய அந்த திட்டம் பரவாயில்லைங்க, வாக்கு அரசியல கூட இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் கூட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் 2011 காலகட்டத்துல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இருக்குதுங்க. அம்மாவுடைய அந்த மிக்சி இருக்குது, ஃபேன் இருக்குது, கிரைண்டர் இருக்குது. நானே பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அது ரிப்பேர் ஆகாம நல்லபடியா அது போயிட்டு இருக்குதுன்னா ஒரு தரமான பொருளை வந்து அந்த காலகட்டத்துல ஏழை மக்களுக்காக அதிமுக அரசு கொடுத்து அதை நம்ம மறக்கவே முடியாது. இதெல்லாம் தவிர்த்து ஒரு எக்ஸலண்டான திட்டம் என்ன தெரியுங்களா? அதாவதுங்க ஆணுக்கு பெண் நம்ம சமம் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நாம நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து சொல்ல முடியல, தனிப்பட்ட விடயங்களை ஷேர் பண்ண முடியல. அங்க எல்லாமே வந்து மென்ஸ் போலீஸா தான் இருக்கிறாங்க. அப்ப வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், இல்ல பாலியல் சம்பவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ஆண்கள் போலீஸ்ல போய் நாம சொல்ல முடியல. அதனால புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்கன்னா மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்குனாங்க. முழுவதுமாக பெண்கள் தாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா வாங்க, நீங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு நீங்க வாங்க, தாராளமாக ஓப்பனாக எங்ககிட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம். அது அதிமுக ஆட்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்ததுதான். அதுவும் போக சிறப்பு பெண்கள் அதிரடி படையும் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெண்கள் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ரீதியில இன்னைக்கு மாவட்டங்கள் தாலுகா ரீதியாக அந்த மகளிர் காவல் நிலையங்கள் ஒர்க் ஆயிட்டு இருக்குது, ரன் ஆயிட்டு இருக்குதுன்னு அதற்கு காரணம் வந்து செல்வி ஜெயலலிதா அம்மா தான். அதே மாதிரிங்க அரசு அலுவலகங்கள்ல பணிபுரியக்கூடிய பெண்கள், கர்ப்பமான பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு 6 மாத விடுப்பு கொடுத்தது, 6 மாத காலம், அதாவது சம்பளத்தோட விடுப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான் கொடுத்தாங்க. அதுவும் போக வந்து விலையில்லா ஆடுகள் கொடுத்தாங்க, விலையில்லா பசு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனையும் வாங்கிக்கிட்டு கையில கஞ்சாவையும் மதுவையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம். இதையெல்லாம் தவிர்த்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக 13 அம்சம் கொண்ட திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 24 மணி நேரமும் மகப்பேறு மருத்துவ சேவை பண்ணக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, பெண் கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பெண்கள் எழுத்தறிவு திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிர் தொழில் முனைவோருக்கான பிரத்யேக தொழிற்பேட்டைகள் திட்டமாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை பார்த்து பார்த்து பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவங்கதான். ஆனால் இன்று இந்த விடியா திமுக அரசு அத்தனை திட்டங்களையும் முடக்கிவிட்டு மாணவர்கள் குழந்தைங்க கையில மதுவையும் கஞ்சாவையும் கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா அதிக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ் நாடு மாறிட்டுன்னு கனிமொழி சகோதரி பேசுறாங்க. ஒன்று அதிமுக கொண்டு வந்த அந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது டிஎம்கேவோட வேலை, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா திட்டத்தையும் முடக்கிறது. இந்த 2 வேலையை தான் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ணிருக்கிறாங்க. மிகச்சரியா அதை பண்ணிருக்கிறாங்க. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதுதான் வந்து டிஎம்கே உடைய மிகப்பெரிய சாதனையாக உள்ளது. அதனால இந்த பதிவு பார்க்கக்கூடிய பெண்கள், சின்ன குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி இந்த திட்டங்கள்லாம் போயிட்டு பாருங்க, நீங்க என்ன செய்திருக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா அப்படின்றத பாருங்க. நமக்காக நம்மளுடைய குழந்தைங்களுக்காக பார்த்து பார்த்து நிறைய திட்டங்களை கொடுத்தது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. சோ அவங்க பிறந்த நாள்ல நான் இதை ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல நான் போய் பார்க்கல, எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த திட்டங்கள் இன்னைக்கும் வந்து அதனால நான் பயனடைஞ்சிட்டு இருக்கிறேன். மீண்டும் வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும். அதற்கான அற்புதமான 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வந்து இன்னைக்கு இபிஎஸ் வந்து அம்மாவுடைய பிறந்த நாள் அதுவுமா வெளியிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.